இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வாங்க. நீ போடி, நீ உள்ள போ. ஏய்யா, நீ அமைதியா இருந்திருக்கலாம்ல. எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? மனோக்கு பாத்திருக்க பொண்ணு பாவம்மா, ரொம்ப நல்லவங்க. அந்த குடும்பமே நல்லவங்க தான்மா. அந்த அம்மா கஷ்டப்பட்டு பொண்ணுங்களை வளர்த்துருக்காங்க. கல்யாணத்துக்கான அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. மதினி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த நகையை வாங்கி விற்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. எனக்கு தெரியுதியா, ஆனா என்ன செய்யறது? பாண்டியையும் நான் தானே பெத்தேன். இந்த பணம் இல்லைன்னா அவன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிரும். அதான் வேற வழி இல்லாம நானும் அமைதி ஆயிட்டேன். அவன் செஞ்ச தப்ப வரப்போற மதினி தலையிலையாமா கட்டணும்? நீ பயப்படாதயா, மனோ ரொம்ப தங்கமானவன். அவன் தேன்மொழிய நல்லா பார்த்துப்பான். நீ எதையுமே யோசிக்காதயா. அம்மா சொல்றேன்ல, ஜீவா, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. விட்டுறியா? சோஷியல் மீடியால நான் ஒன்னு பார்த்தேன். அத பத்தி சொல்லதான் நான் இப்ப இங்க வந்தேன். சோஷியல் மீடியாலயா? அப்படி என்னத்த பார்த்தேன்? கண்மணியோட அப்பா மீட்டிங்க்கு இங்க வராம எங்க யார் கூட சுத்திக்கிட்டு இருக்காருன்னு நீயே பாரு. உன்னை கழட்டி விட்டு போயிட போறாருடி, உஷாரா இருந்துக்க. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, நான் வரேன். நான் அம்பட்டு கூப்பிட்டோம், ஸ்கூலுக்கு கூட வராம ஏதோ ஒரு குடும்பத்தோட கோவிலுக்கெல்லாம் போயிருக்காக. ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காக. அந்த பொண்ணு கால கொலுசெல்லாம் போட்டு விட்டுருக்காக. சொல்லு அகிலா. ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? நான் தான் சொன்னல வேலை இருக்குன்னு. கண்மணி நீங்க வருவீங்களான்னு பார்த்துட்டே இருந்தா. டீச்சர் எல்லாம் மாறி மாறி கேள்வி கேட்டாங்க. என்னால எதுவுமே பதில் சொல்ல முடியலங்க. குழந்தை பாவம் அழுதுகிட்டே இருந்தா. நான் வர மாட்டேன்னு பாப்பா கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. ஒரு மணி நேரம் வந்துட்டு போக முடியல உங்களால? புடவை விக்க வெளியூர் போக வேண்டியதா இருந்துச்சு அகிலா, அதனாலதான் வர முடியல. பொய் சொல்லாதீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? சும்மா நடிக்காதீங்க. நெட்ல நீங்க ஒரு பொண்ணோட கோவில்ல எடுத்த போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். ஒரு 2 லட்சத்துக்கு மேலேயே ஆகுதுமா. இது கட்டு 2 லட்சமா? 1.5 லட்சம் வரைக்கும் நான் புரட்டிடுவேன். மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. உங்க
அக்கா மேரேஜ் செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் லோனுக்கு ஏற்பாடு பண்றேன். மா, ம் நான் என் ஆபீஸ்ல கேட்டு பாக்குறேம்மா. ஆஃபீஸ்லையா? ஆமாம்மா, எனக்கு லோன் எடுத்துக்கலாமா? ஏய், நீ இப்பதான் சேர்ந்திருக்க, ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி கொடுப்பாங்க? மேனேஜர் பேசும்போது கிடைக்கும் தான் சொன்னாரு. நான் வேணா கேட்டு பாக்குறேன். நான் வீட்டை விட்டு போகும்போது உங்க தலையில கடன் வச்சுட்டு போகணுமா? அதெல்லாம் நீ யோசிக்காதக்கா. என் கையில வேலை இருக்கு, அதெல்லாம் சமாளிச்சிடலாம் தேனு. உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். ம் சரி கொடு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத. ம்? ம் ஹாய். ஹாய். மாப்பிள்ளையோட அப்பத்தா வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. 1.5 லட்சம் வரைக்கும் நான் புரட்டிடுவேன். மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. மேனேஜர் கிட்ட கேட்டு பாப்போமா? அப்புறம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான். உனக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன், அதே மாதிரி எனக்கு வேண்டியத உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆபீஸ்ல என்ன மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும், சீக்கிரமா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்னொரு பிரான்ச்சுக்கு நீ மேனேஜரா கூட ஆகலாம். என்ன சொல்ற? பொறுக்கி பணம் கொடுக்கறேன்னு சொன்னதும் உன் பின்னாடியே வந்துருவேன் நினைச்சியா? இதுக்குதான் சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? சீ, உன்னை போய் ரொம்ப நல்லவன் நினைச்சு பாரு. பணத்துக்காக வர கேவலமானவன் நினைச்சியா என்ன? வெட்டி போட்டுருவேன்.